மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் சேர்ந்து எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிளை பாருங்கள், இல்லை ஸ்க்ரீனில் பார்த்து வாசிங்க. எல்லாரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதப்பட்ட வசனத்தை கொண்டு சாத்தானை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆமென். இந்த வசனம் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ பவர், வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இது 3வது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த ஒரு சோதனை. கற்களை அப்பமாக்கும்படி சொன்னான். அது முதலாவது டெஸ்ட், ஒரு 3 பரீட்சை. 2வதாக ஆலயத்தில் உச்சியில் கொண்டு நிறுத்தி கீழே குதியும் தேவதூதர்கள் என்ன செய்வாங்க, உம்மை தாங்கி கொண்டு போவார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது என்று அவரை டெஸ்ட் பண்ணுறான். 3வது உலக மகிமைக்காக, உலக மகிமை இதை காண்பித்து அவரை அவன் பரீட்சை பார்க்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த 3வது இந்த பரீட்சையிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரை கேட்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆழமான விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது மகிமையை காட்டுறான், புகழ்ச்சியை காட்டுறான், உயர்ந்த மலையில் கொண்டு போய் முழு உலகத்தையும் காண்பிக்கிறான். அந்த உலகத்தின் அதிகாரத்தை உமக்கு தருகிறேன்னு சொல்கிறான். எல்லா அதிகாரத்திற்கும் மேலே தேவனிடத்தில் தான் அப்பொழுதும் அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பிசாசின் கையில் இருக்கிறது. அவன் அதை தருவதற்கு ஒரு நிபந்தனையும் சொல்கிறான். இதெல்லாம் நான் ஈஸியாக தர்றேன், சிரமமே இல்லாமல் தர்றேன். இன்னைக்கு உலகம் அப்படி தான் நமக்கு ஆஃபர்ஸ் அள்ளி கொடுக்குது. நீ கஷ்டப்படாமல் முன்னேறலாம், நீ கடினமாக உழைக்க வேண்டாம், நீ ஜெபமே பண்ண வேண்டாம், நீ ஆராதிக்க வேண்டாம், நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம், உன்னை நான் என்ன செய்கிறேன், புகழ்ச்சியோட வாழ வைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நிபந்தனை, என்னை ஆராதிக்க வேண்டும். பிசாசு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான், நீ என்னை வணங்க வேண்டாம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத நிறைய பேர் உலகத்தில் பாருங்கள் பாப்புலாரிட்டியாக இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பிசாசு அநித்தியமாக கொடுக்கிறது. இது நித்தியமானது கிடையாது, இது அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லாத்தையும் காண்பித்து விட்டு ஒன்று சொல்கிறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை என்ன செய்யும், பணிந்து கொள்ளும். ஆண்டவர் அவருடைய திட்டம் என்ன, சிலுவையின் மூலமாக இயேசு இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். சிலுவையின் மூலமாக அவர் மீண்டும் மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு சொல்லுகிறான், சிலுவையே இல்லாமல் உமக்கு அதிகாரத்தை தர்றேன். சிலுவையே இல்லாமல் அதிகாரம், பிரச்சனையே வேண்டாம், போராட்டமே இல்லை, ஆனால் உமக்கு நீர் கேட்குற எல்லாத்தையும் தர்றேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிசாசு நம்மை அப்படி தான் சோதிப்பான். ஏன் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணணும், ஏன் உபவாசிக்கணும், ஏன் ஆலயத்துக்கு போகணும், எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறாங்களா, எல்லாரும் உபவாசிக்கிறாங்களா? கர்த்தர் தருவதை தவறான வழியில் பெற்றுக்கொள்ள நினைப்பது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தருவதை தவறான வழியில். ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதத்தை தேவனுடைய வழியில் நடந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற
மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வழியில் நடந்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உலக அதிகாரத்தை இயேசு சிலுவையின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். எல்லாமே சிலுவையின் மூலமாகத்தான். தம்முடைய மரணத்தினால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசின் தலையை நசுக்கினார். இவன் சொல்றான், ஷார்ட்கட்ல போயிடலாம், நீ ஈஸியாக பாப்புலர் ஆயிடலாம், நீ கஷ்டமே பட வேண்டாம். இன்னைக்கு உலகம் அதைத்தான் ஃபாலோ பண்ணுது. ஈஸியாக முன்னேறதுக்கு என்ன வழி, குயிக்காக திடீர்னு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன செய்கிறது, இன்னைக்கு உலகம் அதைத்தான் டீச் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால் தான் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அதுக்காக ஓடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்வது? கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. உலகத்திலேயே பெரிய பெரிய காரியங்களை காட்டுவான் கண்ணில். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற நேரம் தான் ஒரு லட்சம் ரூபா அங்கே கையில் வர்ற மாதிரி அங்கே போ அப்படிம்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயம், உபவாச ஜெபம், ஊழியம் அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு உலக மகிமையை காட்டுவான். நீ சர்ச்சில் போய் 2 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாத, உலகத்துக்கு வந்தால் இவ்வளோ தர்றேன்பா. நீங்கள் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, உலக மகிமை தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது, தேவ சபையை விட்டு பிரியக்கூடாது, தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு விடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிசாசு எங்க கை வைக்கிறான் தெரியுமா? உலக அதிகாரத்தை தர்றேன், உலக மகிமையை தர்றேன், ஆனால் உம்மிடத்தில் உமக்குரியதை எனக்கு தாரோன்னு ஆண்டவர்கிட்ட போய் டெஸ்ட் வைக்கிறான். அவருக்குரியது என்ன? ஆராதனை, கனம், மகிமை, புகழ்ச்சி, இதெல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, உபாகமம் 6:13 சேர்ந்த எல்லாரும் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து, அவருடைய நாமத்தை கொண்டே அவருக்கே ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. உலகத்துக்கு ஆராதனை செய்யக்கூடாது, உறவுகளுக்கு ஆராதனை இல்லை, மனிதர்களுக்கு ஆராதனை இல்லை, பிள்ளைகளுக்கு இல்லை ஆராதனை, கணவனுக்கு இல்லை ஆராதனை, மனைவிக்கு இல்லை ஆராதனை, இயேசுநாதருக்கு தான் ஆராதனை செய்யணும். இவன் என்ன செய்வான்னா இதெல்லாம் பெருசா காட்டிடுவான். இந்த உலக காரியங்களை பெருசா காட்டுவான், வேலையை பெருசா காட்டுவான். இது இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை பாரு, இதுதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு காட்டுவான். அப்போ அதுலேயே உட்காந்துருவான். விக்கிரக ஆராதனை. பணத்தை பெருசா காட்டுவான். அப்போ பணம் தாண்டா வாழ்க்கை, பணம் இல்லைன்னா உலகமே இல்லை, அதை பெருசா காண்பிப்பான். இன்னைக்கு பிசாசு எதை உங்க கண்களில் பெருசா காட்டுறானோ எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவருக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்குரியதை பிசாசு கேட்கிறான். அந்த வர்ஷிப் ஆண்டவருக்குரியது, அது ஆண்டவருக்குரியது. உங்க லைஃப்ல ஆண்டவருக்குரியதை பிசாசு கேட்டால் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? சர்ச்சுக்கு வரலன்னா கொடுத்துட்டோம், ஆராதிக்க வரலன்னா கொடுத்துட்டோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக ஊழியம் செய்யலை அப்படின்னா உலகத்துக்கு கொடுத்துட்டோம், பிசாசு கையில் கொடுத்துட்டோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அனனியா, மிஷாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வருது. அவங்க பொற்சிலையை ராஜா கொண்டு வந்து அந்த சிலையை என்ன செய்யணும்? நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். தேவனுக்குரியதை பிசாசு கையில் எடுக்கிறான், பிசாசு கையில் எடுக்கிறான். தானியேல் 3:5 பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்குரியது ஆராதனை, அதை எனக்கு செலுத்துங்கிறான். இப்போ 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் என்ன நடந்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், இதை ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். ஆராதனைனா என் தேவனுக்கு மட்டும்தான். எல்லாரும் சொல்லுங்க, கை வைத்து. ஆராதனை என்பது தேவனுக்கு மட்டும்தான், அதை வேற மனிதர்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், எவருக்கும் கிடையாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அவர்களுக்காக அவரே இறங்கி வர்றார் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில். எவ்வளவு பிரச்சனை அதிகமானாலும் சரி, கர்த்தருக்குரியதை நீங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்காதிருங்கள்.
கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உலகத்துக்கு கொடுத்துறாதீங்க. அப்போஸ்தலர் 12:23 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏரோது என்ன செய்தானா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தலை. மகிமை தேவனுக்கு போய் சேரணும். நம்ம லைஃப்பில் மகிமையை எடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். தேவனுக்குரியத அந்த மகிமையை அவருக்கு செலுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஆங்கில பைபிளில் அவன் கிரெடிட் ஆண்டவருக்கு கொடுக்கலையாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம் மேன்மைகள் எதெல்லாம் நம்ம கிரெடிட்ஸாக இருக்குது, அது ஆண்டவருக்கு கொடுக்கலை. ஸ்தோத்திரம். அவன் அப்படியே அவன் லைஃபு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம புகழ்ச்சியை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் யாரை ஹானர் பண்ண, கர்த்தரை ஹானர் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தை அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உலக மகிமை எப்படிப்பட்டது? டெம்பரரி, தற்காலிகமானது, அன்ஸ்டேபிளானது, மாறக்கூடியது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உலக மகிமை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு பணம் ஒருத்தன்ட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும். உலக மகிமை அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் மேலே இருப்பான், ஒருத்தன் கீழே இருப்பான், கீழே இருக்கவன் மேலே போவான், மேலே இருக்கவன் கீழே வருவான். இப்படி உலக மகிமை என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். கண்ணுக்கு கவர்ச்சி இதை காமிச்சு நித்திய ஆசீர்வாதத்தை பிசாசு சபையை விட்டு எடுக்க பார்க்குறான். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களில் எது தெரியுதுன்னா, உலக நன்மைகள் தான் பெருசாக தெரியுது. எல்லார் லைஃபையும் எடுத்துக்கிட்டாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் பாருங்கள், உலக மகிமையில் விழாத ஆட்கள் ரொம்ப சொற்பம். இன்னைக்கு ஆண்டவர் சபையில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உலக மகிமையை பிசாசு எவ்வளோ காண்பித்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சோதம் கொமரா பட்டணத்தை லோத்துவுக்கு பிசாசு பெருசா காட்டுறான். அவன் தானே தெரிந்தெடுக்கிறான். எது உலக பிரகாரமான காரியத்தை பிசாசு எப்பவுமே பிரம்மாண்டமா காட்டுவான், பெருசா காண்பிப்பான். ஆண்டவுடைய காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பிசாசு காட்டுவான். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் டெம்பரரி, அன்ஸ்டேபிளானது, நிலை நிற்கக்கூடியது அல்ல, மாறக்கூடியது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று மாறாது, தேவனுடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் எடுபடாது. 1 யோவான் 2:16 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 2:16 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் இதெல்லாம் உலக மகிமை, உலக காரியம்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இதெல்லாம் மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். ஸ்தோத்திரம். ஆனால் மாறாதது தேவ பிரசன்னம். ஆமென். உலக அன்பு, உலகத்தில் உள்ள காரியங்கள், உலக வழிகள். டோன்ட் லவ் த வேர்ல்ட் வேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் வழியை நேசிக்க கூடாதான். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எதை நேசிக்கிறோம்? உலகத்தின் வழிகளை நேசிக்கிறோமா? உலகம் போகிறது, இந்த ட்ரெண்ட் என்ன, அதை பார்ப்பாங்க, போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள காரியங்கள் மேலே உங்கள் அன்பை வைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, நீங்கள் ஆண்டவுடைய காரியங்களில் முன் நிற்கும் போது, இந்த உலக அன்பெல்லாம் ஸ்தோத்திரம் மாறக்கூடியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? உலகத்தையே ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தலாமா? இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஒரு மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்த முடியும். ரொம்ப பாப்புலர் ஆகணும்னு இன்றைக்கி எல்லாரும் விரும்புகிறாங்க. ஒரே நாளில் பணக்காரனானவங்க இருக்காங்க, ஒரே நாளில் பாப்புலர் ஆனவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
கர்த்தர் நம்மளை பிரபலப்படுத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை, நாமே நம்மளை பிரபலப்படுத்த நினைக்க கூடாது. இந்த பாப்புலாரிட்டியை ஆண்டவரும் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம். ஆனால் அது தேவ மகிமை. பைபிளில் எத்தனையோ பேரை, ஒரு ஆபிரகாம சீமானை வச்சிருந்தார், ஒரு யோபுவை ஊட்ஸ் தேசத்தில் பெரிய ஆளாக வச்சிருந்தார், பாப்புலரான நபர். நிறைய கேரக்டர்ஸை சொல்லலாம். ஆனால் இவர்களெல்லாம் தங்களை தாங்களே பிரபலப்படுத்தவில்லை, அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பாப்புலாரிட்டி வரும் எப்போ வரும்னா, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தரை கனம் பண்ணும்போது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் போது அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்சலோம் தன்னைத்தானே பிரபலப்படுத்த நினைச்சான். அவன் நினைச்சது நடக்கலை. தன்னைத்தானே ராஜாவாக முன்னிறுத்தினான். ஸ்தோத்திரம். அதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 நீங்கள் குறித்து வீட்டில் போய் வாசிங்க. தன்னை பிரபலப்படுத்த அவன் நிறைய யுக்திகளை கையாளுகிறான், காம்ப்ரமைஸ் ஆகுறான். அவனுக்கு பிடிக்காத ஆட்களை கூட சேர வேண்டிய நிலைமை. இன்னைக்கு நிறைய பேர் பாப்புலாரிட்டியை விரும்புகிறவங்க, அவங்க விரும்பாததை கூட செய்ய வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க. பிடிக்காததை செய்யணும், ஏன்னா மக்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அப்சலோம் அப்படி தான் போயிட்டுருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அப்படி போகிறது. ஸ்தோத்திர. காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியில் நின்று, அப்பாலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா, நான் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவன் ஒரு பெரிய புரட்சி அங்கே வெடிக்குது. ஒரு பாப்புலாரிட்டி அவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு அவனை ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் அது நிலையானதாக இருக்கவில்லை. சில நாட்களுக்குள் அந்த காரியங்கள் முடிவுக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை உயர்த்தினா அது என்றைக்கும் நிற்கும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நாமே நம்மளை பிரபலப்படுத்தன்னு ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா மாட்டிக்கிடுவோம், சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். அதவனியா மாட்டிக்கிட்டான். அவன் நான் ராஜாவாவேங்கிறான். அவனும் சிக்கலில் மாட்டினான். அவனே பிரபலப்படுத்த நினச்சான். ஸ்தோத்திரம். ஆனால் அது நடக்காமல் போனது. தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனை கர்த்தரே பிரபலமாக்கினார். ராஜாக்கள்ல ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கிங் யாருன்னா சாலமன். அவனை கர்த்தர் தான் அப்படி உயர்த்துறார். கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காததையும் கொடுத்தார். ஆனால் அவன் அதில் நிற்காமல் தேவனை விட்டு விலகின போது அந்த பாப்புலாரிட்டி அவனுக்கு ஆபத்தாக முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, பிரபலமாவதை நாம் விரும்பக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மை கர்த்தர் ஒரு நாள் பிரபலப்படுத்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பைபிளில் நம்ம வாசிக்கும் போது 3 பேருடைய கேரக்டர்ஸை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 3:20 சொல்லுகிறது, எல்லாரும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும். இந்த தான் இஸ்ரவேலின் வடக்கு பகுதி, அதான் எல்லை. பீர்ஷபா, பெயர்சபா என்பது அது தென் பகுதி. ஸ்தோத்திரம். இவங்க எல்லாரும் அவனை ரெகனைஸ் பண்ணாங்களாம், அவனை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். இவன் தான் ரியல் ப்ராஃபட், இவன் ஒரு ட்ரூ ப்ராஃபட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் அங்கீகரித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்ரி ஒன் இன் இஸ்ரேல் அப்படின்னா எல்லாரும், இஸ்ரவேலில் இருக்கிற அவ்வளோ பேரும். அங்கே பாருங்கள், கடைகோடி வரைக்கும். தான் நார்த்தில் இருக்கு, பீர்ஷபா சவுத்தில் இருக்கு. இந்த எல்லைகள், இஸ்ரவேலின் எல்லை எங்கும் இவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி என்று கர்த்தர் அவனை அங்கீகரிக்கும்படியாக செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இந்த பாப்புலாரிட்டியை கர்த்தரே கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தார்னா அது நிலைத்திருக்கும். ஆமென். நாம ஏற்படுத்தி கொண்டால் அது இடையில போய்விடும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தா அது என்ன செய்யும்? நிலைச்சிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற செய்தி, பர்பஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி. பிரபலம், நம்மளை ஆண்டவர் பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கம் தெரியாமல் நம்ம வாழ்ந்தால் நாம் நோக்கம் இல்லாமல் ஓடி
வெற்றியோடு ஓட்டத்தை முடிக்க முடியாமல் போய்விடும். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு நோக்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சாமுவேலை தெரியாதவங்க இஸ்ரவேலில் யாருமே கிடையாது. வெறும் சாதாரண ஒரு பாத்திரம், ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம், ஆலயத்தில் ஒரு பணிவிடை ஊழியத்தை செய்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் எடுத்து முழு இஸ்ரவேலும் அறியக்கூடிய நிலையில், தான் முதல் பெர்சபா மட்டும்தான் யாருக்கும் தெரியாதவன் அல்ல, எல்லாருக்கும் பரிச்சயமான நபரா கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கர்த்தர் இந்த சாமுவேலை உயர்த்தினதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பிரபலங்களுக்கு பின்னால போறாங்க, ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரோட ஃபேனாகவும் இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க யாருடைய எந்த ஊழியக்காரருக்கும் ஃபேனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஹீரோ வர்ஷிப்லாம் வந்துட்டு, நான் இவர் பாட்டு தான் எனக்கு பிடிக்கும், இவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு யாரும் ஹீரோ கிடையாது, இயேசு ஒருவர் தான் ஹீரோ. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மாற்றங்கள் வரணும். சில ஆட்கள் இவர் ஜெபம் பண்ணாதாங்க நடக்கும், அவர் பெரிய ஆளுங்க, வேர்ல்டில் ஃபேமஸான ப்ரீச்சர், அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும். சிலர் 1ஆம் தேதி ஆனால் உட்காந்துருக்காது, யூடியூப் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதம் என்ன நடக்கும்னு அவர் கிளி ஜோசியன் சொல்லுவார். இவர் இதை கேட்டு எழுதி இந்த மாதம் முழுதும் இதான் நடக்க போகுது. இவர் பைபிள் வாசிக்க மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார். அவர் பிரபலம். அப்பா அவர் என்ன ஊழியம் செய்கிறார். ஸ்தோத்திரம். நீ பிரபலங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க. யாருக்கு யூடியூப்பில் வியூவர்ஸ் அதிகம், அதில் நம்ம ஆட்களும் இருப்பாங்க. நம்ம பாஸ்டர் மெசேஜ் எல்லாம் 20 பேரை தாண்ட மாட்டேங்கப்பா. இந்த மாதிரி பேசினா எங்கே தாண்டும்? பிரபலங்கள் இன்னைக்கு அதுதான் உலகத்தை ஆக்கிரமிக்குது. பிரபலங்கள் நல்ல ஆழமான சத்தியங்கள் எல்லாம் கொடுக்குறவங்கள பாருங்கள், வியூவர்ஸ் ரொம்ப இல்லை. ஆனால் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அப்படியே வருஷத்தின் 365 நாளும் இதை பேசினா கூட 10,000 20,000 போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க செய்தி கேட்கறது இல்லை, பிரபலமான ஒரு முகத்தை தேடி வர்றாங்க. நான் சொல்றது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவ சமுதாயம் வெளிப்படைய வேண்டும், சபை வெளிப்படைய வேண்டும். எந்த மனுஷனுக்கு பின்னாலையும் போகாதீங்க, எந்த சுவிசேஷகருக்கு பின்னாலையும் போகாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு 2 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்து கிடந்து அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் அது நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. பிரபலத்துக்கு பின்னால் போகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிரபலமான ஒருவர் அவர் என்ன உபதேசம் கொடுத்தாலும் கண்ணை மூடி நம்பிடுறாங்க. ஏன்னா அவர் சொன்னால் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். அவர் தான் நேரடி கேப்ரியல் தூதன்னு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரை கெடுத்ததே நம்ம ஆட்கள் தான். ஸ்தோத்திரம். சும்மா இருந்த ஆட்கள் எல்லாம் பெருசாக்கி விட்டு அவங்களுக்கே இப்போ கீழே இறங்கி வர முடிய மாட்டேங்க. கேப்ரியல் தூதன் மாதிரி ஆயிட்டாங்க நிறைய பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தில். அப்படியே கையை உயர்த்தினா நடக்கும், எல்லாம் அப்படியே தலைகீழ நடக்கிற மாதிரி. ஒன்றும் ஆகாது. இந்த பிரபலங்களுக்கு பின்னால் சபை போகக்கூடாது, சத்தியத்துக்கு பின்னால் சபை நிற்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்போ அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நம்புகிற கூட்டம். ஆமென். இன்னைக்கு அதைத்தான் பார்க்குறோம். அவர் சொன்னால் சரியாக இருக்குங்க, அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அது சத்தியமா சத்தியம் இல்லையா வசனமா ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்பா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ கூட்டம் போகுது, எல்லா இடத்துக்கும் கூட்டம் போதான் செய்யுது. கூட்டத்தை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். விரும்பினால் ஆண்டவர் யாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டார். விருப்பம் இருந்தால் பின்னால் வாங்குங்கிறார். நீ உலகத்துக்கு பின்னால் போறதுக்கு உலகம் இழுக்குது, கவர்ச்சிகளை காண்பித்து இழுக்கிறது. யார் சொல்றதையும் தெய்வ வாக்கா யூடியூப்பில் கேட்டு கெட்டு போகாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுகிறார் சபையில், அதுக்கு தான் சர்ச்சை வச்சிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர. பிரபலங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இந்த உலகம் இன்னைக்கு சோசியல் மீடியாவை கையில் வச்சிருக்கு. ஒரு ஆளை பாப்புலர் ஆக்கணும்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தால் போதும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு ஏகப்பட்ட ட்விட்டர்னு போய்கிட்டே இருக்கு.
போய்கிட்டே ஒரு வீடியோவை போடுறான், ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடுறான். நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க, நம்மளும் அப்படி செஞ்சால் இப்படி பாப்புலாரிட்டி உலகம் இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது. 2 பேருக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறது, போஸ்ட் பண்ணுறது. பைபிள் சொல்லுகிறது, வலது கை செய்கிறதை இடது கை, எல்லாரும் சொல்லுங்க, வலது கை செய்கிறதை. செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க உலகத்தில், அவங்களுக்கு பின்னால் கூட்டம் போகுது. சிலர் இன்னைக்கு பெரிய ஆட்களோட தங்களை அடையாளப்படுத்தி கொள்றதை விரும்புகிறாங்க. இதெல்லாம் ஏன் மெசேஜ், இந்த செய்தி ஆண்டவர் தர்றாருன்னா, சபை இந்த நாட்களில் தெளிவடைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை செய்ய வேண்டும். ஏன்னா தேவ ஜனங்கள் கூட இதில் இழுக்கப்பட்டு போகிறாங்க. பெரிய ஆட்களோட, பெரிய ஒரு சினிமா நடிகராக யாரோ ஒரு ஆள் அல்லது பெரிய ஊழியக்க வேர்ல்டு பிரசித்தி பட்டு அவர் கூட இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்துடலாமா, அதுக்கு லைனில் 2 மணி நேரம் காத்திருப்பாங்க. சர்ச்சில் ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க முடியலை. ஆனால் பிரபலங்களை பார்க்குறதுக்கு எத்தனை மணி நேரம், 2 hours காத்து கிடந்து. ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பார், பிறகு எப்படி ஆசீர்வாதம் வரும். செலிபிரிட்டிஸ் பின்னால் ஓடாதீங்க. சினிமா கவர்ச்சிகள், நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள், பெரிய பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள்னு உலகத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள், அவங்க பின்னாலெல்லாம் போகாதீங்க. கர்த்தருக்கு பின்னால் போங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஊழியக்காரருக்கும் ஃபேனாக இருக்காதீங்க. நாம் தேவன் நம்ம கொடுத்த பாஸ்டரை கனம் பண்ணணும், நீங்கள் எங்களோட நிற்கணும். ஓகே, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் சர்ச்சுக்கு வெளியில் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், அவருக்கு நான் ஃபேன், இவர் தான் எனக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நம்மை பிரபலப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. அப்சலோம் அதுக்காக பல விஷயங்களை எடுத்து செய்கிறான். இன்னைக்கு சிலர் காலையில் எழும்புறையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணுறாங்களோ அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் காஃபி சாப்பிட்றேன், யார் கேட்டாத. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், யார் கேட்டாத. சாப்பிட்டா என்ன, சாப்பிடட்டா என்ன. அதுக்கு லைக். ஒருவர் போட்டிருக்கிறார், அவங்க தகப்பனார் அவர் மரித்து போய்விட்டார், அதை போஸ்ட் பண்ணுறார், அதுக்கு லைக் போடுறாங்க. அதுக்கு லைக். இது ஒரு பாஸ்டர் சொன்னதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு மக்கள் மனநிலையை பாருங்கள், எதுக்கு லைக் போடனே தெரியாது. ஒரு ஆள் இறந்துருக்காரு, அதுக்கும் போடுறான். இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை அவ்வளவு நிலையில், சிக்கலான நிலையில் இருக்கு. உள்ளே போனாலே ஒரு லைக்கை போட்டுடணும், முடிஞ்சு. என்ன இருக்கு ஏதாவது எதுவுமே தெரியாது. ஸ்தோத்திரம். உங்களை பிரபலப்படுத்துறதுக்காக சோசியல் மீடியாவை கையில் எடுக்காதீங்க. ஆமென். தேவனை உயர்த்துறதுக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் எனிஒன், பட் ஐ ப்ரீச் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா அது கர்த்தருக்கு தெரியணும். அதை எடுத்து போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணும்போது அவர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மகிட்ட உதவி பெறாங்க பாருங்கள், அவங்க மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ அதுக்கு பலனே இல்லாமல் போயிடும். சில கிறிஸ்மஸ் நியூ இயரில் தான் அந்த உதவிக்காரன் நீட். மற்ற நாளில் எனக்கு எங்கே போனோம்? நம்ம எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்ய வேண்டாம். அல்லேலூயா. சரி பாருங்கள், நல்ல வருஷம் பூரா குடித்து வெறிச்சிட்டு கிறிஸ்மஸ் ஆனோன்னு பயபக்தியாகி ஒரு 10 பேருக்கு அநாத ஆசிரமத்தில் போய் சாப்பாடை போட்டு பக்திமான் ஆயிடுவாங்க. அதெல்லாம் கணக்கில் வராது. வருஷத்தின் 365 நாளும் கர்த்தருக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய நற்கிரியைகள் பலனை கொண்டு வருமே தவிர உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. திரும்ப சொல்கிறேன், நற்கிரியைகள் பிரதிபலனை கொண்டு வரும். ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா பரிசுத்தமாக வாழணும். ஆமென். ஸ்தோத்திரம். எதை போடணும்? நல்ல ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமானதை ஒரு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு அக்கேஷன் வருது, ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங், ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. பாதி பேர் பார்ப்பாங்க, வாழ்த்துவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் வாழ்க்கையே இதுவாக தான் இருக்குது. காலையில் எழும்புலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் போஸ்ட் பண்ணுறதுலே காலம் போய்ட்டு வேறு ஒரு வேலையும் கிடையாது போல். இப்படிப்பட்ட உலக காரியத்தில் நம்ம அடிமைப்பட்டிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார்.
லூக்கா 21 அதிகாரம் ஒரு முக்கியமான வசனம். லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் சேர்ந்து வாசிங்க. உங்கள் இருதயங்கள் அங்கே ஆங்கில பைபிளில் டோன்ட் லெட் த ஷார்ப் எட்ஜ் ஆஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கெட் டல்ட் பை பார்ட்டிஸ் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் ஷாப்பிங் என்று சொல்லப்படுது. அதாவது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை நாள் மிக சீக்கிரமாக என்ன செய்கிறது, நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வருகையை நம்ம நினைக்க கூடாதபடி நிறைய காரியங்கள் நம்மளை என்ன செய்கிறதுனா டல்லாக்குது, மந்தமாக்கிட்டே இருக்கு, கூர்மை இழக்க செய்கிறது. எச்சரிக்கையா இருங்க. கொண்டாட்டங்களுக்கு பார்ட்டிஸ், ஒரே பார்ட்டி, சிலர் எப்போ பார்த்தா ஒரே குடிவெறி, இதுலயே இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்றாங்க. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நல்ல விதத்தில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஷாப்பிங்னு சொல்லப்பட்டிருக்கு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல. ஷாப்பிங்னு சொல்லும் போது ஷாப்பிங் போற தப்பு இல்லை, போங்க தேவையானதை வாங்குங்க. ஷாப்பிங்கே வாழ்க்கையா மாறக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் வாங்குங்க, எது தேவையோ வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் ஷாப்பிங்கே வாழ்க்கையா மாறக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்ன செய்தான், நம்முடைய கூர்மையை மழுங்கி போக பண்ணுதான். நம்முடைய கூர்மையை என்ன செய்யுது, நம்ம ஆண்டவர் வருகையை குறித்து அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் பாருங்க, அந்த எதிர்பார்ப்பை குறைக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குறைச்சிருது. இப்போ எத்தனை பேர் இயேசுநாதர் வருகையை யோசித்திருப்போம். இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சோடனே எப்போ முடிப்பாருன்னு தெரியல, முடித்தோடனே பல வேலைகள் இருக்குது. சில எதிர்பார்ப்பே அதான், சீக்கிரம் முடித்தாருன்னா நல்லா இருக்கும். உள்ள வழக்கம் போல் 1/4 மணி நேரம் கூட எடுத்துடக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு நமக்கு அந்த ஆண்டவர் வருகை குறித்த எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது, குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய தேவன் கனத்துக்குரியவர். ஆமென். இந்த காரியம் எல்லாம் நம்முடைய கூர்மையை இழக்க செய்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எதுக்காகனா தேவனுடைய நாம மகிமைக்காக. ஏன் இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம லைவ் பண்றோம்னா, நிறைய பேர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் இங்கே ஜெபம் பண்ணி அற்புதம் இங்கே நடக்கும், சாட்சி இங்கே வரமாட்டேங்க. சாட்சி வேற எங்கேயோ போகுது. ஏன்னா அது டிவியில் போதில்ல. பாஸ்டர் நீங்கள் உங்கள் நம்ம சர்ச்சு சேனலில் போட்டால் யார் பாப்பா? அப்போ ஜெபம் பண்ணது யார்? ஜெபம் பண்ணது பாஸ்டரு. சாட்சி அது மட்டும் வெளியே. அங்கே போனால் பிரபலமாகலாம். பாப்புலாரிட்டி ஸ்பிரிட் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே வருது. எப்படியாவது பிரபலமாகணும். சாட்சி சொல்கிற இல்லையோ அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய சாட்சிகள். இந்த சபையில் ஆசீர்வாதத்தை பெறும்போது இந்த சபையில் நம்ம கண்டிப்பாக சாட்சி சொல்ல வேண்டும். சமூக வலைத்தளங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை கொட்டுகிற அல்லது பகிர்ந்து கொள்கிற இடம் கிடையாது. சோசியல் மீடியா இஸ் நாட் எ பிளேஸ் டு வென்ட் அவர் எமோஷன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? வீட்டில் ஒரு பிரச்சனையா, யார் பிரச்சனை பண்ணுறா, அவங்களுக்கு எதிராக ஒரு வசனம், அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை எங்கேயாவது இருந்து எடுத்து பிறக்கி மெனக்கட்டு அதுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவழிச்சு, இதெல்லாம் எதுக்கு? அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிற இடம் சோசியல் மீடியா கிடையாது. ஆமென். புருஷனை பிடிக்கலைன்னா புருஷனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வாக்கியத்தை எங்கேயா இருந்து எடுத்து, மனைவிக்கு பிடிக்க ஏதாவது ஒன்று எடுத்து பிறக்கி வச்சு, பாஸ்டரை பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரையும் பார்க்கல, இப்போதைக்கு சொல்கிறேன். எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடமாக அது மாறிவிட்டது. தேவன் அதற்காக அதை பயன்படுத்த கொடுக்கவில்லை. அவருடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அருமையாக செய்வார், அழகாக செய்வார். நம்ம அவர் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமை கொடுக்கணும், அவசரப்படக்கூடாது. எல்லாமே உடனே கரெக்ட் ஆகாது.
கொஞ்சம் டைம் எடுத்து கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே பிரபலமாகுவதை நாம் விரும்பக்கூடாது. கர்த்தர் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். நாமே நம்ம பிரபலமாக நினைச்சா மாட்டிக்கிடுவோம். 3 காரியங்களை சொல்றேன். ஒன்று சாமுவேல் 2:35. எதற்காக கர்த்தர் அவனை பாப்புலர் ஆக்குனார்? ஏன் சாமுவேலுடைய பெயரை கர்த்தர் உயர்த்தினார்னா, வாசிப்போம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவே. அவன் என்னால் அபிஷேகம் பட்டவனுக்கு முன்பாக நடந்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற ஒருத்தனை நான் என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான ஆசாரியன் ஊழியக்காரனை நான் ஏற்படுத்துவேன். அதனுடைய மீனிங் என்னன்னா, நான் விரும்புகிறத அவன் செய்வான். எல்லாரும் சொல்லுங்க, நான் விரும்புகிறத செய்வான். ஆமென். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நான் விரும்புகிறத அவன் செய்வான், நான் விரும்புறது போலவே அவன் இருப்பான். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது குறிப்பு, ஏன் நம்மளை கர்த்தர் உயர்த்துறார், ஏன் நம்மளை கனப்படுத்துறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் விரும்புகிறபடி நாம் வாழவும் அவர் விரும்புகிறதை செய்வதற்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்வதற்கும் அவர் விரும்புகிறதை செய்வதற்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், அல்ல பிரபலப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாமுவேல் அதுக்காக தான் செலக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பெரிய பொசிஷனில் கொண்டு வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்? அவர் விரும்புகிறத அவன் என்ன செய்தான், அவர் விரும்புகிறபடி என்ன வாழ்ந்தான். ஆண்டவர் இன்றைக்கு அந்த இடத்துக்கு சாமுவேலை கொண்டு வைத்ததின் காரணம் என்ன? ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தம் போய் சேர வேண்டும், தேவனுடைய சத்தம் போய் சேர வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் அவனை எழுப்புறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிறதுல ஒரு சின்ன பையன் ஆலயத்தில் இருந்தவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவர் விரும்புகிறபடி அவன் வாழ்வான், நான் விரும்புகிறத அவன் செய்வான்னு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவனை கர்த்தர் உயர்த்தினார், பிரபலப்படுத்தினார். அவருடைய ஸ்தோத்திரம் நினைவுக்கு ஏற்ற பிரகாரம் சாமுவேல் நடந்து கொண்டான். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் நினைக்கிற பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். எந்த நோக்கத்திற்காக உயர்வை கொடுத்தார், எந்த நோக்கத்திற்காக கனத்தை கொடுத்தார், எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இவ்வளவு புகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். மல்கியா 1:6 எஜமானு என்று பைபிளில் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கிற கனம் எங்கேன்னு கேட்கிறார். தன் எஜமானை ஊழியக்காரன் கனம் பண்ணுகிறான், குமாரன் பிதாவை கனம் பண்ணுறது போல. நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேன்னு கேட்குறார். ஸ்தோத்திரம். யாரை பார்த்து? ஊழியம் செய்கிறவங்கள பார்த்து கேட்குறார். ரொம்ப கவனமாக நம்ம ஊழியம் செய்கிறவங்க இருக்கணும். நாம் கர்த்தரை கனப்படுத்திட்டே இருக்கணும், பாப்புலாரிட்டியில் விழுந்துடக்கூடாது. எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் ஆமென், கடைசி வர கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான், எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணான். அவனுக்கு இருந்த பாப்புலாரிட்டி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றான். விட சொன்ன போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். கர்த்தர் அவனை திருச்சபை வரலாறுல மறக்க முடியாத நபராக கர்த்தர் மாற்றினார். உலக மகிமையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உன்னத மகிமைக்காக உங்களை கர்த்தர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். உலக மகிமையில் விழுந்துடாதீங்க. பணம், புகழ், ஆஸ்தி, சொத்து இதிலேயே விழுந்துடாதீங்க. உலகத்துக்கு மேல தேவ ராஜ்ய மகிமை இருக்குது. அது நித்திய மகிமையை நமக்கு கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. வஸ்தி என்று சொல்லக்கூடிய இளவர் அவள்தான். அந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவளை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா சொல்லியும் அவ கேட்கல. ராஜா சொல்றான், ஆனாலும் அவ அதுக்கு செவி சாய்க்கவில்லை. காரணம் என்ன? 127 நாடுகள் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா. ஸ்தோத்திரம். அவன் விருந்து பண்ணி
6 மாதம் விருந்து. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சில நாட்கள் விருந்துகள் நடக்கிறது. அப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையை அவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். எஸ்தர் 1:4 பாருங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது சூசான் அரண்மனையில் எல்லாருக்கும் என்ன நடந்தது? 7 நாள் விருந்து, சிங்கார தோட்டத்தில் மண்டபத்தில் வைத்து 7 நாள் விருந்து. எல்லாம் குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது ராஜா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லி விடுறார், வஸ்தி என்ன செய், வர சொல்லு, ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடும்போது வஸ்தி முடியாது என்று சொல்லி மறுக்கிறாள். உண்மையிலேயே அவள் ஒரு நல்ல பக்தியுள்ள பெண். வேதத்தில் நிறைய பேர் அவளை நினைக்கிறது இல்லை. ஆனால் அவளுடைய சாக்ரிஃபைஸ், அவளுடைய தியாகம் விலையேறப்பெற்றது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உலக மகிமையை விட ஆண்டவர் நமக்கு முக்கியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முக்கியம். இதை காக்கணும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? இந்த வஸ்தி தன்னை காத்து கொண்டால், உலக மகிமைக்காக தன்னை அடமானம் வைக்கல, பணத்துக்காக பொருளுக்காக தன்னை விற்று போடவில்லை. ராஜாவே சொல்லி, கணவன் சொல்லி கேட்கல. ஆமென். தப்பான விஷயத்தை உங்க ஹஸ்பண்டே சொன்னாலும் கேட்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே அல்லேலூயா கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் நல்ல சத்தமாக சொல்லுங்க. தவறான விஷயத்த உங்கள் ஹஸ்பண்டே சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? இது வரைக்கும் கேட்டிருந்தா போனது போட்டோம், இனி கேட்காதீங்க. நல்ல விஷயங்களை தான் கேட்கணும். ஆமென். கணவர் சொல்றார், ஏ வா அப்படின்னு, ஆனால் முடியாதுன்னு மறுத்து விட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, உலக மகிமை தேவையில்லை. ஸ்தோத்திரம். அதுக்கு நான் பலியாடா மாற முடியாது என்று சொல்லி தூக்கி எறிஞ்சா. பட்டத்து அந்த ராணிங்கிற பதவியே வேண்டாம்ப்பா. சரித்திரம் சொல்லுகிறது, அவளை கொண்டு நாடு கடத்திட்டாங்க. அதனால அவளுக்கு வந்த பாதிப்பை அவள் ஏற்றுக்கொள்றான். இன்னைக்கு உலக மகிமையை கிவ் அப் பண்றனால நமக்கு வரக்கூடிய சில பாதிப்புகளை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆமென். உலகம் நம்மளை அவமானப்படுத்தலாம், உலகம் நம்மளை வாழ தெரியாதவன், பைத்தியக்காரின்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க, இயேசு போதும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நம்மளை வாழ தெரியாதவன் சொன்னா பரவாயில்ல, வாழ தெரியாதவன் சொன்னாலும் பரவாயில்ல. வஸ்திய போல தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சூழ்நிலைக்குள்ளையும் போற ஆயத்தமா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தப்பான விஷயத்தை, ஆண்டவர் வசனத்துக்கு விரோதமான காரியத்தை உங்க கணவன் சொன்னா கேட்காதீங்க, மனைவி சொன்னாலும் கேட்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது அதை ஃபாலோ பண்ணுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் மகிமையெல்லாம் பிரஸ்தாவப்படுத்திட்டு இருக்கிறான், அதுக்கு இவளையும் பயன்படுத்த நினைக்கிறான். எல்லாம் கூட்டி வெறி, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேங்கிறான். ஆமென். தப்பான இடங்களுக்கு யார் கூப்பிட்டாலும், கணவரே கூப்பிட்டாலும் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. மனைவி கூப்பிட்டாலும் போகக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருந்தாங்கன்னா ஆமென், அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. ஆமென். ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருந்தால் என்ன செய்யணும்? சீக்கிரம் ரட்சிப்புக்குள்ள நடத்திடணும். இல்லைன்னா அவங்க உங்களை கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீக்கிரம் சர்ச்சுக்கு வராத ஆட்களெல்லாம் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வாங்க. ஆமென். பலப்படாத ஆட்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து, கூட்டங்களில் கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பலப்பட வைங்க. அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இல்லை நாளைக்கு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் வரும்போது உலகமும் அது கலந்துரும், நீங்கள் தனியாக நிற்பீங்க. அவங்களும் உங்களோட நிற்கணும்னா, உங்கள் வாழ்க்கை துணை உங்களோட நிற்கணும்னா கர்த்தருக்காக நீங்கள் அவர்களை சரியான பாதையில் ட்ரெயின் பண்ணி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுங்கள். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். அவர் விரும்புகிறதின்படி வாழ்வது, அதுதான் உண்மையான ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கை தான் வர்ஷிப், ஆராதனை. அதுதான் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஆராதனையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா?
ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துடணும். வஸ்தி ஒப்பு கொடுத்தா உலகம் வேண்டாம், உலக மேன்மை வேண்டாம், இதனால எனக்கு வரக்கூடிய உயர்வு வேண்டாம், நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னனால அவளுக்கு பிரச்சனை, பாதிப்பு. எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் சரி, நான் அதை செய்ய முடியாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் விரும்புகிறத செய்யணும், அவர் விரும்புகிறபடி வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் விரும்புகிறத செய்யணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வச்சிருக்கிறார். சாமுவேலை ஆண்டவர் பிரபலமாக வச்சதின் காரணம் என்ன? அவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை, அவர் விரும்புகிறத செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் வாழவும், நீர் விரும்புகிறத நான் செய்யவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். இதுக்கு தாங்க ஆண்டவர் நமக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, கையில் பணத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, பொருளை கொடுத்து, வீட்டை கொடுத்து, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம விரும்புகிறபடி வாழ்ந்துட்டு இருப்போம். ரெண்டாவதாக ஆதியாகமம் 45:5. ஆதியாகமம் 45:5. யோசேப்பை கர்த்தர் பிரபலமாக கொண்டு வந்தார், பிரைம் மினிஸ்டராக உயர்த்தினார். ஸ்தோத்திரம். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உயர்வு அவன் வாழ்க்கையில் வந்துச்சு. ஸ்தோத்திரம். சகோதரர்கள் பார்க்கும்போது அவங்களே வருத்தப்படுறாங்க. அந்த வேர்ஸை டிஸ்பிளே பண்ணுங்க. ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்ன இவங்ககிட்ட வித்தைக்காக நீங்களே உங்களை ஸ்தோத்திரம் நொந்து கொள்ளாதிருங்கள், ஒரு கில்ட்டி ஃபீல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உயிரெல்லாம் பாதுகாக்கணும், இவ்வளோ ஜீவனை காக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? அனுப்பினாருங்க. இப்போ ரெண்டாவதாக யோசேப்பை கர்த்தர் ஏன் பிரபலப்படுத்தினார் என்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை, ஆமென், to fulfill the promises of God, to fulfill the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஏராளம் இருக்கு. இதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை உயர்த்துறார். சில ஸ்தானங்களில் கர்த்தர் கொண்டு போறாருன்னா நமக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் நம்மை அந்த இடங்களில் கொண்டு வைக்கிறார். நீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்காக அல்ல, உங்க பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு யோசேப்பு போகலன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிடும். ஆகவே தான் அவனை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டரா பிரபலப்படுத்துறார். யோசேப்பு பிரபலப்படுத்த விரும்பல தன்னை, ஆனா கர்த்தர் அவனை பிரபலப்படுத்தினார். வேதத்தில் உள்ள தேவ மனிதர்களை பாருங்க, எந்த இடத்துல அவர்கள் தங்களை பிரபலப்படுத்தவில்லை, கர்த்தர் அவர்களை பிரபலப்படுத்தின போது என்ன செய்தாங்க தெரியுமா? தங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். 2 கொரிந்தியர் 12:1 ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஸ்தோத்திரம். அங்க 2 ஆமென். கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்தல்களையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்க 2 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை, எவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான நபர் புதிய பாட்டு சபை சரித்திரத்தில். பவுல் தான் இயேசுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் சொல்றார், தன்னை மறைத்து. நம்ம மேலே போக போக நல்லா கவனிங்க, கீழே விழாமல் இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பாப்புலாரிட்டியில் போய் கீழே விழுந்துட்டாங்க. ஊழியத்தில் புகழில் மிதந்து ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க, தவறான உபதேசங்களில் போயிட்டாங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்த உயர்த்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பவுல் இவ்வளோ கர்த்தர் மேன்மையான அனுபவத்தை கொடுத்தோம். அவர் சொல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை
யாரையோ சொல்ற மாதிரி சொல்லி அவன் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணி முடிக்கிறான். ஆண்டவரே, எவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீர் எங்களை வைத்தாலும் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நான் முதல்ல நிறைய சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட தன்னை பிரபலப்படுத்தக்கூடிய, ஒரு நாளில் பணக்காரனர், ஒரே நாளில் எப்படி பெரிய ஆளாக மாறு, அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, சிக்கி கொள்வீர்கள். ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. உலகம் ஒரு 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 ட்ராப் மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்கிறது. சிக்குனா பொறியில மாட்டினா அவ்வளோதான், நம்ம பாடு திண்டாட்டம். ஆமென். உலகம் நிறைய ஆஃபர்ஸை கொடுக்குது, நிறைய பெருசாக காட்டுவான். யோசேப்புக்கு காண்பித்தான், எல்லாத்தையும் அதெல்லாம் கிவ் அப் பண்ண வேண்டாம், அதனால சிறைச்சாலை தான் கிடச்சிது. உண்மையிலே போத்திபாருடைய மனைவி சொல்றதுக்கு அவன் ஒப்புக்கொண்டிருந்தால் அங்கே கண்டினியூ ஆகிருப்பான், அங்கே தொடர்ந்து இருப்பான், பெரிய போஸ்டிங்கில் இருந்திருப்பான் கடைசி வர. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, பாவத்தோட ஒத்து போகாதீங்க, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆராதனையா மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையே. ஆமென். கர்த்தர் நம்ம கிருபைகளை தருவாராக. கர்த்தருக்கு முன்னால நம்ம கரெக்டா நடந்தா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டா செய்வார். ஆமென். உலகம் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம எவ்வளவு பரிசுத்தமா உண்மையா இருந்தாலும் உலகம் என்ன செய்யும்? நம்மளை தவறா பேசுறது பேசிட்டே தான் இருக்கும். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்னால உண்மையா, உத்தமமா, பரிசுத்தமா இருந்தா ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் நம்மளை பார்க்குதுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சபை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம மாறணும். ஆமென். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க இயேசுவின் பிள்ளைன்னு தெரியணும். அவங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்களும் கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு, இன்னைக்கு உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு விரும்புகிறதெல்லாம் ஒரே கொண்டாட்டங்கள். உலகம், சபை அதைத்தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சபைகளை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரே கொண்டாட்டங்களாக போயிட்டுருக்கு. சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? கொண்டாடுறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு பெருங்கூட்ட ஆத்துமாக்களை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி மையம் தேவனுடைய திருச்சபை. ஒரு ட்ரைனிங் சென்டர், சர்ச். உங்களை உருவாக்குகிற இடம் தான் சபை. சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமென். வந்து நம்ம அப்படியே திருப்தி அடைஞ்சு ஒரு பரவசப்பட்ட மோடில் போகக்கூடாது. நீங்கள் கமிட்மெண்ட் மோடுக்குள்ளே வரணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்ஸை நல்லா இருந்து அப்படின்னு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஆமென். அர்ப்பணித்து உங்களை வீட்டுக்கு கொண்டு போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை வெளிப்படுத்த அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த மையத்தை பார்த்தீங்கன்னா, நாம் எரிந்து 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 நம்மை உருக்கி பிறருக்கு ஆசீர்வாதமா இயேசுவை வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மை உருக்கி 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 ஒரு கேண்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், மெழுகுவர்த்தி. ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம ஒரு மெழுகுவர்த்தியை போல, ஒவ்வொரு ஊழியக்காரர் ஒரு மெழுகுவர்த்தியை போல நம்ம எரிந்து உருகி உருகி நம்ம சாம்பலை உருக உருகதான் நம்மிலிருந்து வெளிச்சம் பிறருக்கு பிரகாசிக்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்தவத்தின் மையத்தை நிறைய பேர் விட்டுட்டாங்க. கோர் பிலீஃப் அதாங்க முக்கியமானது, அதை விட்டுறக்கூடாது. மூல உபதேசம், அஸ்திபார உபதேசம். ஆண்டவர் சொல்றார், நம்மளை உருக்கி கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமா? ஆமென். நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதெல்லாம் மாறி போச்சு. இந்த கடைசி காலத்தில் ஆவியான நம்ம கூட பேசுகிறார். ஆண்டவரை, நானும் எங்கள் திருச்சபையோ உம்மை வெளிப்படுத்துகிறதாய், சபையாய், குடும்பமாய் உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. பாப்புலாரிட்டிக்கு பின்னால் போயிடாதீங்க, வீழ்ச்சி அடைந்து போயிடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம்.
அப்சலோம் நம்பி போனா எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தனியாக மாட்டிக்கிட்டான். இந்த பாப்புலாரிட்டியில் கொஞ்ச காலம் அப்படியே வரும், ஒரு க்ரௌடு பின்னால் வரும். உங்களுக்கு பிரச்சனைன்னா அது ஓடிடும், மாட்டிக்கிடுவோம், உங்கள் கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் இயேசுக்குள்ளே நம்ம இருந்தால் நம்மளை உயர்த்தி பிரபலப்படுத்துவார், அது நிலையானதாக இருக்கும். உங்களை கர்த்தர் பிரபலமாக்கும் போது கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு நன்றியாக இருந்து பரிசுத்தமாக இருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், உங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவரும் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரம் உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை மாத்திரம் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை வெளிப்படுத்த, அவருடைய காரியங்களை நாம் முன்னெடுத்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவது ஒன்று சொல்லி முடிக்கிற அப்போஸ்தலர் 13:25, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, போதும், யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட், அவனை ஆண்டவர் பிரபலமாக வச்சிருந்தார். அவனை தேடி அன்னைக்கு இருந்த எல்லாரும் போனாங்க. வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், எந்த ஆடும் கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா எவ்வளோ நம்ம காரியங்களை செய்கிறோம், தேவைதான். ஆனால் அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களில் அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் வனாந்திரத்துக்கு திரளாய் வந்தார்கள். ஸ்தோத்திரம். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவனுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக ஜனங்கள் ஓடி வராங்க. போர் சேவகர்கள் வர்றாங்க, ஞானஸ்நானம் பெறாங்க, விரியன் பாம்பு குட்டிகளை இருக்கிறான். கவர்ச்சி இல்லாத பிரசங்கம். ஆண்டவுடைய அழைப்பில் கடைசி வரை உத்தமமாய் ஓடி முடித்தான். ஆமென். அவனுடைய செய்தியை பாருங்க, காம்ப்ரமைஸே பண்ணல. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3ஆம் வசனத்தில், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஆண்டவரே சொல்றார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. இவ்வளோ பெரிய கிரெடிட் ஆண்டவர் கொடுக்கிறார், இவ்வளோ உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கிறார். இவ்வளவு ஒரு பிரபலமான இடத்துல தான் இருந்தான். வனாந்திரத்திலிருந்து, சாதாரண குடிமகன்ல இருந்து ராஜா வரைக்கும் யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தான். ராஜாவையும் விட்டு வைக்கல. அவன் செய்த பாவத்தை கண்டிக்கிறான். அந்த துணிச்சல் அவனுக்கு இருந்தது, அந்த தைரியம் அவனுக்கு இருந்தது. அவனை கர்த்தர் ஏன் உயர்த்தினார்? இவ்வளோ ஃபெமிலியரா ஒரு பெரிய நபரை பிரபலப்படுத்த என்ன காரணம்? வாசித்த அதே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது. எதற்காக கர்த்தர் அவனை இவ்வளவு தூரம் மேன்மைப்படுத்தினார்னா, பணிவிடை ஓட்டத்தை ஓடுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களை ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறீர். அவருக்காக செய்கிற ஊழியத்திற்காகவே கர்த்தர் நம்மளை பிரபலப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த பொசிஷன், இந்த பட்டங்கள், இந்த பதவிகள், இந்த ஸ்தானங்கள், இந்த பழக்க வழக்கங்கள், இவ்வளவு கான்டெக்ட்ஸ், இதெல்லாம் எதுக்காகனா தேவனுக்காக நீங்கள் ஓட வேண்டும். மூன்றாவது காரியம், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை பிரபலப்படுத்துகிறார். ஆமென். பர்பஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டியில் மூன்றாவது காரியம், நம்மை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வைக்கிறார். கைகளை உயர்த்தி நம்பின ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணிவிட ஓட்டத்தை அவன் ஓடி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் வைத்த இந்த சபையில் உமக்காக, இந்த சர்ச்சில், எங்களுடைய சபை ஆண்டவரே, ஏதோ ஒரு சபை இல்லை, எங்கள் சர்ச்சில், இந்த சபையில், ஆமென், நாங்கள் உமக்காக ஊழியம் செய்ய, ஆமென், செபிக்கிற ஊழியம், கொடுக்கிற ஊழியம், ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியம், உடல் உழைப்பை கொடுக்கிற ஊழியம், ஏதாவது ஒரு ஊழியத்தில் நாங்கள் இணைஞ்சு உங்கள் ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தருவீராக. எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் எங்களுக்கு தருகிற மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். விரயமாக்கி விடாதபடி, வீணாக்கி விடாதபடி, நோக்கமறியாமல் வாழ்ந்து முடித்து விடாதபடி, யோவான் ஸ்நானகனை போல கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நோக்கத்திற்காக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக.
யோவான் ஸ்நானகன் நீண்ட காலம் வாழலை. இயேசுநாதரோட கொஞ்சம் வயது கூட, அவ்வளோதான். சில மாதங்கள் தான் முந்தி போகிறான். ஆனால் குறுகிய காலத்தில் மரித்தாலும் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்து, எல்லாரும் சொல்லுங்க, பணிவிடை ஓட்டத்தை. எவ்வளோ காலம் வாழ்கிறோன்னு முக்கியம் இல்லை, என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ காலம் வாழ்கிறோன்னு முக்கியம் இல்லை, வாழ்கிற காலத்தில் இயேசுநாதருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கணக்குகளில் பரலோகத்தில் பலன் பெருகத்தக்கதாக உமக்காக வேலை செய்ய எங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று